டான் டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். மனிதர்களுடைய உளவியல், உடலியல், வாழ்வியல் அவனுடைய நடத்தைகளினால் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவருடைய இல்லாத நடத்தைகளை உருவாக்குது. அவருடைய நல்ல பண்பு இல்லை, நல்ல பண்பு நடத்தையை உருவாக்குறது. சின்ன பிள்ளைகள் அதை ஏற்படுத்திடலாம். அவருக்கு ஒரு ஊக்கல் உகாயம், வெரி குட், கெட்டிக்கார், சூப்பர், அவருக்கு ஒரு பரிசு, ஒரு புத்தகத்தை பரிசு கொடுக்குறது. அவர் தொடர்ந்து அதையே செய்வார். பாருங்க, ஒரு நல்ல நடத்தையை ஏற்படுத்துறதுக்கான செயற்பாடு. அடுத்ததாக இருக்கின்ற தீய நடத்தையை இல்லாமல் செய்தல். என்ன செய்யறார்? கூடாத வார்த்தை பேசுறேன், இல்லை தூசரம் பேசுறேன். அப்ப அது இல்லாம ஆகிறதுக்கு என்ன? வாயில சொல்றதா? தண்டனை முறை. தண்டனை முறை உளவியல்ல இருக்கு. அதை கடுமையா பிரயோகிக்கிறது இல்லை, அதை எளிமையா சிம்பிளா பிரயோகிக்கிறது. அப்ப எப்படி ஒருத்தர் கூட வார்த்தை பேசுறாருன்னு சொன்னா, அது பேசுற நேரம் அதை கண்டுகொள்ளாம விட்டாலே பாருங்க, அதுக்கு ஒரு தண்டனை முறை. தெரியாத மாதிரி போனாலே அவர் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவார். பாருங்க, இது ஒரு நடத்தை மாற்ற திறன்கள். பெற்றோர் சொல்லினோம், எங்களால் செய்ய முடியல சார், இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இந்த வழி சிம்பிளான வழி, உங்களால தான் செய்ய முடியும். நீங்கள் தான் அந்த பிள்ளைகளுடைய நல்ல நடத்தையை ஏற்படுத்துவீர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொருத்தமற்ற நடத்தைகளை மாற்றி அமைத்தல். எவ்வாறு பொருத்தமற்ற நடத்தைகளை மாற்றி அமைக்கிறது? பொருத்தமில்லாத நடத்தை இப்ப சொன்னேன், அதை நல்ல நடத்தையா மாற்றுறது, கற்றல் இடமாற்றத்தை மேற்கொள்றது. அப்ப இவர் படிக்கிறார் இல்லைன்னு சொன்னா படிக்க வைக்கிறது. அப்ப அதுக்கு நிபந்தனைப்படுத்தல். பிரயோகிக்கிறோம் தானே, நீ சோதனையில் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்தா உனக்கு ஒரு சைக்கிள் வழி தருவோம், நிபந்தனைப்படுத்துவோம். தூண்டல் துலங்கல், அவ தூண்டுறது, ரைட். அப்ப இந்த விஷயத்தை இதை நீ செய்தி என்று சொன்னா அண்டோன்னா அவர் தூண்டுவார். அப்ப காலம் எழும்பி படிக்கிறது. பாருங்க, பயிற்சி, தொடர்ந்து பயிற்சியை செய்ய பழக்கிறது. தொடர்ந்து பயிற்சி. அப்போ வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு பயிற்சி அவசியமான. அடுத்தது ஆயத்தம். என்னதுக்கு ஆயத்தம்? பரீட்சைக்கு ஆயத்தம், படிக்கிறதுக்கு ஆயத்தம், வாழ்க்கைக்கு ஆயத்தம், தொழிலுக்கு ஆயத்தம். இதற்கான பயிற்சிகளை வழங்குதல். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, மனிதர்களுடைய இந்த நடத்தைகளை நல்ல நடத்தைகளாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பம், சூழ்நிலையை உருவாக்குகிற ஆற்றல் பெற்றோரிடமும் ஆசிரியரிடம் தான் இருக்கு. நீங்க ஈடுபாட்டோட இந்த பிள்ளையோட பழகினீங்கள் என்றால், இன்வால்மெண்ட், ஈடுபாட்டோட செயற்பட்டீங்கள் என்றால், ஈடுபாட்டோட இந்த பிள்ளைகளோட குடும்பத்துல செயற்பட்டீங்கன்னா, ஈடுபாட்டோட இந்த பிள்ளைகளுக்கு கற்றல் கற்பித்தல்ல நீங்க செயற்பட்டீங்கன்னு சொன்னா, இந்த சந்ததி மாறும். நீங்க மாறாது, பிரச்சனையா இருக்கு, இவங்க முந்தின மாதிரி இல்லை ரெண்டு முரண்பட்டு பிரச்சனை படுறீங்க. நோனோ, அப்படி இல்லை. அவங்கள முதல் நீங்கள் இவ்வளவு நடத்த மாத்துறதுக்கு அவங்கள புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டா சரி, பிரச்சனை சிம்பிளா தீரும். அந்த புரிந்து கொண்டு அவனுடைய நடத்தையை சரியாக, ஏன் இவ்வாறு நடக்கிறார், காரணங்கள் என்ன, அதுல என்ன தீமையான காரணங்கள், அந்த தீமையான காரணங்களை எவ்வாறு தீர்க்கலாம். பாருங்க, ஒரு சின்ன ஒரு அனலைஸ், ஒரு சின்ன ஒரு பகுப்பாய்வு, பிக் டேட்டா, அவனை பற்றிய நிறைய தகவல்களை எடுக்க பிரச்சனை தீர்வுக்கான தரவுகள் மிக இலகுவாக வரும். இந்த வகையில ஒரு வெற்றிகரமான மனிதர்களாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.